இன்றைய இறை வார்த்தை. முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 2 முதல் 3 வரை உள்ள இறை திருவசனங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 2 முதல் 3 வரை உள்ள இறை திருவசனங்கள்.